ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 10. ஆல்ரெடி நம்ம 9 அத்தியாயம் பார்த்துட்டோம். அதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நீண்ட சுழி. சரிங்களா? லாஸ்ட்டு அத்தியாயம் என்ன பார்த்தோன்னா பெரிய சுழி பார்த்தங்களா? பெரிய சுழி. இந்த அத்தியாயத்தில் நீண்ட சுழி பார்க்க போகிறோம். நீண்ட சுழி, அது என்ன நீண்ட சுழி? நம்ம லாஸ்ட் அத்தியாயத்தில் பெரிய சுழி பார்த்தோம் இல்லைங்களா? அதை நம்ம நீட்டி எழுதுகிறோம், அதாவது இந்த மாதிரி ஷேப்பில். இதுதான் நீண்ட சுழி. சரிங்களா? அப்போ அந்த நீண்ட சுழியை நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம், எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றதை ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்தன்ற வார்த்தைக்கு நம்ம சாசா எப்படி போட்டோம், அதாவது சின்ன சுழி, சிறிய சுழி, பெரிய சுழி எப்படி போட்டோமோ அதே மாதிரி நீண்ட சுழியும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா போட போகிறோம். சரிங்களா? ஆரம்பத்தில் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆரம்பத்தில் வர இடத்துல இந்த நீண்ட சுழியை சேர்த்து எழுதுகிறோம். அதாவது இப்போ ஒரு மெய்க்குறியில் இருக்குதுன்னா அதில் பாதி இருக்கிற அளவுக்கு, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்தூபின்னு அவங்க கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்போ ஸ்தூபின்றது அவங்க கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்போ ஸ்தூபியில் பா வருது இல்லைங்களா? அதில் ஸ்த வருது இல்லைங்களா? அந்த ஸ்தாவை அப்போ ஆட் பண்ணுறோம். பா கூட பா தான் மெய்க்குறில். சரிங்களா? அப்போ பா கூட ஸ்தூ பி. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வவல் ஸ்தூ பி. சரிங்களா? அப்போ பாதி இருக்கிற அளவுக்கு ஒரு இது இருக்குன்னா பாதி, ஓகேங்களா? பா இருக்குன்னா இதில் ஒரு பாதி இருக்கிற அளவுக்கு அது நம்ம எப்படி எந்த டைரெக்ஷனில் போட்டோமோ அதே மாதிரி தான், நம்ம சுழி எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இது இங்கேயும். அப்போ அந்த ஸ்தூபின்றதை இதை இப்படி தான் எழுதணும், நம்ம சேர்த்து எழுதணும். சரிங்களா? அப்போ ஸ்தூபின்றதை அப்போ இப்படி எழுதுகிறோம், ஸ்தூபி. சரிங்களா? அப்போ ஸ்தூபின்றதை இப்படி தான் எழுதணும். அடுத்து வேறு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. ஸ்தனம்ன்ற எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா? ஸ்தனமில் சரிங்களா? அப்போ நா இம் ஸ்தனம். சரிங்களா? அப்போ அதேமாரி ஸ்தம்பம்ன்றப்ப இம்பா இம் ஸ்தம்பம். சரிங்களா? அப்போ ஸ்தன்ற வார்த்தைக்கு நம்ம நீண்ட சுழி போடுறோம். சரிங்களா? அப்போ ஸ்தாவை தொடர்ந்து இப்போ எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோன்றது ரூல்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, ஸ்டார்டிங்கில் வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே சேர்த்து எழுதிக்கிறோம். எப்படி சா நம்ம சாசா எப்படி சேர்த்து எழுதணுமோ அதே மாதிரி ஸ்தாவையும் சேர்த்து எழுதிக்கிறோம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த இது என்னென்னா, ஸ்தாவை தொடர்ந்து சுழி அல்லது கொக்கியுள்ள மெய்க்குறிகள் வந்தால் ஸ்தா நீண்ட சுழியை போடாமல் முழுவதும் எழுதப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஸ்தா வந்துருச்சு, அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு சுழியோ இல்லை கொக்கியுள்ள மெய்க்குறிலோ வந்துருச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாதுன்னா ஸ்தா போடக்கூடாது. சரிங்களா? அப்போ ஸ்தாவை தொடர்ந்து சுழியோ இல்லை கொக்கியுள்ள மெய்க்குறிகளோ வந்தால் ஸ்தா போடாமல் ஃபுல் ஸ்டாக் என்னவோ அதுதான் போடணும். இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், ஸ்தாயின்னு சொல்லியிருக்கிறாங்களா? அப்போ ஸ்தாயின்றதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா ஸ்தாவை நம்ம இந்த இது போட்டு இப்படி எழுதக்கூடாது நம்ம. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஸ்தா போட்டு நம்ம இப்படி ஸ்தா வந்துருக்குது இல்லைங்களா? அப்போ அதுக்கப்புறம் அந்த கொக்கி உள்ள மெய்க்குறில் தானே இப்போ ஸ்தான்றப்ப அதில் நம்ம சா போடுற மாதிரி ஸ்தா நம்ம போட முடியாது. சரிங்களா? அப்போ அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஸ்தா வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு கொக்கி உள்ள மெய்க்குறில் வருதுன்னா அப்போ ஃபுல் ஸ்டாக் என்னவோ அதுதான் போடணும், ஸ்தாயி அப்படின்றத நம்ம போடணுன்றதை சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஸ்தானு அப்படின்றப்ப ஸ்தானுன்றப்ப ஸ்தானு. சரிங்களா? அப்போ ஸ்தானு. சரிங்களா? அடுத்து நடுவில் எழுத வாகாக இருந்தால் நீண்ட சுழி ஸ்தா எழுதப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்தாவியை ஃபஸ்ட்டு பிளேஸில் எப்படி எழுதணுன்றதை பார்த்தோம். அடுத்தது அதை தொடர்ந்து சுழியோ இல்லை கொக்கி உள்ள மெய்க்குறில்கள் வந்தால் எப்படி எழுதணுன்றதை பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நடுவில் நம்மளுக்கு எழுதுறதுக்கு வாகா இருக்குது அப்படின்னா அதையும் சேர்த்து எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க புஸ்தகம். சரிங்களா? அப்போ புஸ்தகம்ன்றது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஸ்டோக் எப்படி போட்டிருக்கிறாங்கன்னு பாருங்கள், புஸ்தகம். சரிங்களா? அப்போ இஸ்தா வந்துருச்சுங்களா? அப்போ இஸ்தா இடையில தானே வருது. அப்போ புஸ்தகம்ன்றதை நம்ம இப்படி தான் எழுதுகிறோம். சரிங்களா? அப்போ புஸ்தகம்ன்றதை இப்படி எழுதுகிறோம். அதே மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க கஸ்தூரின்றப்ப இஸ்தா, அப்போ கஸ்தூரி. சரிங்களா? அப்போ இஸ்தா அதுக்கப்புறம் தூன்றப்போ சரிங்களா? வவல் ரா கஸ்தூரி அப்படின்றப்போ கஸ்தூரி. சரிங்களா? அதே மாதிரி விஸ்தரிப்புன்னு கொடுத்துருக்குறாங்க, விஸ்தரிப்பு. சரிங்களா? அடுத்தது ஒரு வார்த்தையின் கடைசியில் உயிர் ஒலி வந்தால் உயிர் ஒலியை போட
உயிர்க்குறியை போட கடைசியில் ஒரு கோடு இருக்க வேண்டியது அவசியம். அதாவது இப்போ நம்ம ஸ்தாவுக்கு அப்புறம் ஒரு வவ்வல் வருது, உயிரொலி வருதுன்னா அந்த ஸ்தாவை நம்ம போடக்கூடாது. அந்த ஸ்தாவுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா ஃபுல் ஸ்டாக் தான் போடணும். அதாவது இஸ்தா நம்ம வந்து இப்போ இங்கே போட்டோம் இல்லைங்களா, அதேமாரி ஃபுல் ஸ்டாக் தான் போடணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ கிஸ்தின்னு இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, இதுதான் வந்து கிஸ்தி. இப்போ கிஸ்து அப்படின்னு இருக்குதுன்னா நம்ம வந்து இப்படி போட்டுட்டு அப்போ கிஸ்தின்னு வருதா, அப்போ கிஸ்திக்கு ஒரு புள்ளி இப்படி வைக்கக்கூடாது. நீங்கள் கிஸ்தின்னு வருதுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்துல வந்து ஒரு உயிர் ஒலி வந்துருச்சு, இஸ்தாவுக்கு அப்புறம் ஒரு ஈ வந்துருச்சு இல்லைங்களா, அப்போ அந்த இஸ்தாவுக்கு அப்புறம் ஈ வரதால் கிஸ்தின்றப்போ நம்ம இப்படி போடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா ஃபுல் ஸ்டாக் என்னவோ அதை தான் போடணும். அப்போ கிஸ்திக்கு என்ன ஸ்டாக்னா இப்படி தான் போடணும் நீங்கள். சரிங்களா? அப்போ கிஸ்தி. சரிங்களா? அதை தான் சொல்லியிருக்கிறாங்க அவங்க. அப்போ கிஸ்தின்றதை நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணுறது. அதேமாதிரி ரஸ்தான்றதையும் ரஸ்தான்றப்போ இங்கே பாருங்கள், ரஸ்தா ஸ்தாவுக்கு அப்புறம் ஒரு உயிரெழுத்து வந்துருச்சிங்களா, அப்போ ரஸ்தான்றப்போ அதுக்கான ஃபுல் ஸ்டாக் என்னவோ அதான் போகணும். ரஸ்தா போட்டு இங்கே வந்து நீங்கள் வவ்வல் வைக்கக்கூடாது. அப்போ ரஸ்தா அப்படின்றப்போ ஃபுல் ஸ்டாக் தான் போகணும். அதேமாதிரி ஜாஸ்தின்றப்போ நீங்கள் இதை வந்து இப்படி போட்டு ஜாஸ்தி இங்கே புள்ளி வச்சிருக்கக்கூடாது நீங்கள். அப்போ ஜாஸ்தின்றப்போ அதுக்கு ஃபுல் ஸ்டாக் என்னவோ அதுதான் இது போகணும், ஜாஸ்தி. சரிங்களா? அப்போ ஜாஸ்தி. அடுத்தது நீண்ட சுழி ஸ்தர். இப்போ ஸ்தா பார்த்தோம். நம்ம ஸ்தா வந்து நம்ம எப்படி போடுறதுன்றதை பார்த்தோம். இப்போ ஒரு ஸ்ட்ரோக் இருக்குன்னா அந்த ஸ்ட்ரோக்கில் பாதி போட்டால் ஸ்தா. அதே வந்து ஸ்தர். சரிங்களா? அப்போ ஸ்தர் வந்து எப்படி போடணும்னா, இது ஸ்ட்ரோக் இருக்குன்னா அதில் 3/4 பங்கு இருக்கிற மாதிரி நம்ம போடணும். சரிங்களா? அப்போ இது வந்து பாதி, இது வந்து 3/4 அளவுக்கு போடணும். அப்போ ஸ்தர் வந்து எப்படின்னா அதே நீண்ட சுழி தான், ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்து போடணும். நம்ம போடுறது வந்து இப்படி முழுசாக போடுற மாதிரி போடக்கூடாது, 3/4 அளவுக்கு. இதை வந்து பாதி போடணும். பாதி போட்டால் ஸ்த. சரிங்களா? அப்போ ஆஃப் போட்டோம்னா ஸ்த. அதே வந்து ஒரு 3/4வாசி போட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்தர். சரிங்களா? அப்போ ஸ்தர் வந்துச்சுன்னா அப்போ ஒரு 3/4 பங்கு இருக்கிற அளவுக்கு நம்ம போடணும். அதுதான் வந்து ஸ்தருக்கான சுழி. சரிங்களா? அப்போ நீண்ட சுழியை வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டி எழுதணும்னா அதை வந்து ஸ்தர்ரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்தர் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்றதை சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸ்தர்ரை வந்து நம்ம இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. ரெஜிஸ்டர்ன்றப்ப ரெஜிஸ்டர். சரிங்களா? அப்போ ஸ்தர் வருது இல்லைங்களா, அப்போ ஸ்தருக்கு இந்த சுழியவே இன்னும் கொஞ்சம் இழுத்து போடணும், 3/4வாசி போடுற அளவுக்கு போடணும், கொஞ்சம் பெருசாக போடணும். நீங்கள் அதை இப்போ ஸ்தா வந்து ஆஃப் ஒரு சின்னதாக போடுறீங்கன்னா நீட்டு சுழி இப்படி நீட்டி போடுறீங்கன்னா அதோட கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி ஸ்தர் வந்து நீங்கள் போடணும். சரிங்களா? அடுத்து மோஸ்தர்ன்றப்ப இப்போ எக்ஸாம் நீங்கள் போட்டால் தெரியும் உங்களுக்கு. அப்போ மோஸ்தர்னு சொல்லியிருக்கிறாங்களா, மோஸ்தர்ன்றப்ப இப்படி போட்டிங்கன்னா ஸ்தா. சரிங்களா? அப்போ ஸ்தா. அதே ஸ்தர்ன்றப்ப இப்படி ஒரு 3/4வாசி போடணும். நீங்கள் இங்கே வந்து கொஞ்சம் தான் வந்து கேப் இருக்கணும். சரிங்களா? அதுக்குன்னு நீங்கள் ஃபுல்லாக இப்படி போட்டக்கூடாது நீங்கள். சரிங்களா? அப்போ அதுவும் தப்பு தான். அதனால் ஒரு 3/4வாசி இருக்கிற அளவுக்கு மோஸ்தர் இப்படி போட்டிங்கன்னா தான் அதுக்கான ஸ்ட்ரோக்கு. அப்போ ஸ்தருக்கான ஸ்ட்ரோக் எப்படி போகணுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது அதேமாதிரி நம்ம இடையிலையும் வந்து சேர்த்து எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ எப்படி நம்ம ஸ்தா வந்து இடையில சேர்த்து எழுதணுமோ அதேமாதிரி ஸ்தர்ரையும் நம்ம இடையில சேர்த்து எழுதிக்கலாம். அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க, வஸ்திர காயம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வஸ்திர காயம். சரிங்களா? அப்போ வஸ்திர, அப்போ இது என்ன வஸ்திரன்றது ஸ்தர. அந்த ஸ்தர்ரை வந்து நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அப்போ வஸ்திர காயம். சரிங்களா? அப்போ அதுக்கு இடையிலையும் வந்து போட்டுக்கலான்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஆரம்பத்தில் எழுதப்படும் நீண்ட சுழி ஆரம்பத்திலும் கடைசியில் எழுதப்படும் நீண்ட சுழி கடைசியிலும் படிக்கப்படும். அந்த சாசா நம்ம எப்படி பார்த்தோம் அதே மாதிரி தான். ஸ்டார்டிங்கில் போடுற சாசா ஸ்டார்டிங்கில் தான் படிக்கணும். எண்டில் போடுற இதை வந்து ஸ்டான்னு படிக்கக்கூடாது. எண்டில் போடுறது மானு வந்திருக்கும் நம்ம தமிழில், ஆனால் அதை தான் சொல்லியிருப்பாங்க இங்கே. அப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் போடுறத நீண்ட சுழியை வந்து நம்ம அது வந்து ஸ்டார்டிங்கில் தான் படிக்கணும். அதேமாதிரி கடைசியில் போடுறத கடைசியில் தான் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கடைசியில் எழுதப்படும் நீண்ட சுழிக்கு பின் இம் சுழி வந்துருச்சுன்னா அதையும் சேர்த்து எழுதிக்கலாம்னு சொல்கிறாங்க. இங்கே அஸ்தம் அஸ்தா அது கூட ஒரு இம் வந்திருக்கு, அதனால் ஒரு சுழியை போட்டுக்கிறோம். அப்போ அஸ்தா இம். சரிங்களா? அப்போ அஸ்தம்ன்றதை நம்ம அப்படி சேர்த்து எழுதிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது வஸ்திரம். சரிங்களா? அப்போ வஸ்திரம்ன்றப்ப ஸ்தர்ரு, இங்கே வந்து ஸ்தர்ரு. சரிங்களா? அப்போ வஸ்திரம்ன்றப்ப நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். அது கூட ஒரு 3/4 பங்கு போட்டு வஸ்திர இம். சரிங்களா? அப்போ வஸ்திரம்ன்றதை நம்ம இப்படி போட்டுக்கிறோம். சரிங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க வஸ்திரம். அடுத்தது கடைசியில் நீண்ட சுழி போட்ட வார்த்தைகளுக்கு பின் பன்மை விகுதியாக கல் வந்துருச்சுன்னா நீண்ட சுழிக்கு வெளியே ஒட்டினார் போல் ஒரு சிறிய கோடு எழுதப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்ம ஸ்தர்ரு ஸ்தா யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஸ்தர்ரு ஸ்தாவுக்கு அப்புறம்
கல் விகுதி வருதுன்னா அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஐஃபன் வந்து போட்டு, அதாவது சின்னதாக ஒரு டேஷ் மாதிரி போட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அப்போ வஸ்திரம்ன்றது நம்ம இங்கே பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ வஸ்திரங்கள்ன்றப்ப இந்த இடத்துல ஒரு கோடு வந்து ஆட் பண்ணிக்கணும், அதை தான் சொல்கிறாங்க. அப்போ வஸ்திரம்ன்றப்ப இப்படி போட்டோம் நம்ம வஸ்திரம். சரி, வஸ்திரங்கள்ன்றப்ப இங்கே ஒரு கோடு, அப்போ வஸ்திரங்கள் இப்படி தான் எழுதணுன்றது சொல்லியிருக்கிறாங்க. அதே வஸ்திரங்களும்ன்றப்ப கல் போட்டு அது கூட இம். சரிங்களா. அப்போ வஸ்திரங்களும்ன்றப்ப எப்படி போடுறோம், வஸ்திரம் போட்டு கலும். சரிங்களா. அப்போ கலும். சரிங்களா. அப்போ வஸ்திரங்களும்ன்றது இப்படி தான் எழுதுறோம். சரிங்களா. அப்போ தனிக்குறில் சொற்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி எப்படின்னு. இப்போ இதே தான் இங்கே வாஸ்தவமாய் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். வாஸ்தவன்னு வந்தாலும் சரி, வாஸ்தவமாயின்னு வந்தாலும் சரி, ஃபஸ்ட் ப்ளேஸில் போட்டோம்னா வாஸ்தவமாய். இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும் பின்னாடி. அந்தஸ்து அப்படின்றப்ப அந்தஸ்து இதை மட்டும் போட்டால் போதும், நீங்கள் ஃபுல் ஸ்டாக் உட்காந்து போட்டுட்டு தேவை. இது தனிக்குறில் சொற்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தஸ்து. அடுத்தது கம்யூனிஸ்ட்டு அப்படின்றப்ப. சரிங்களா. அந்தஸ்துன்றது ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இந்து சரிங்களா. அப்போ அந்தஸ்து. அதே கம்யூனிஸ்ட்டுன்றப்போ 3வது ப்ளேஸில். சரிங்களா. இதுதான் வந்து 10வது சாப்டர். 10வது சாப்டர் வந்து அடுத்தது சுருக்கங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. சுருக்கங்கள் வந்து நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். நான் சொல்கிற ஒரு டைம். செய்கையில்ன்றப்ப செய்கையில், செய்யப்படுகையில்ன்றப்ப செய்யப்படுகையில். சரிங்களா. அதேமாதிரி செய்யப்பட்டிருக்கையில்ன்றப்ப செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் எழுதி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும், நீங்கள் அதை வந்து பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து அடுத்த எக்ஸசைஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.